தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/6/2023 ஞாயிற்றுக்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 6:41 வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து ஜோதிட பழமொழிகள். பழமொழிகள் நிறைய இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். அதில் ஜோதிட சார்ந்த பழமொழிகள்னு எடுத்துக்கிற போது எண்ணற்ற பழமொழிகள் இருக்குது. அதில் குறிப்பாக எல்லாரும் அடிக்கடி என்ன சொல்கிறது அப்படின்னா, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிம்பாங்க. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு 8ல் சனி இருக்குது. கடகராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதாவது ஒரு காரியம் செஞ்சால் அதில் மாட்டிக்கிறது கடகராசிக்காரன் தானா. ஆகையினால இந்த அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிம்பாங்க. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. அதுக்கு பிறகு இந்த பூராடம் நூலாடாது அப்படிம்பாங்க. சரி, மகம்னு எடுத்துக்கிட்டால் மகம் ஜெகத்தை ஆளும் அப்படிம்பாங்க. பரணின்னு சொன்னால் சொல்லுவாங்க, பரணி தரணி ஆளும் அப்படிம்பாங்க. சரி, கன்னியில் செவ்வாய் வந்துச்சுன்னா கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் அப்படிம்பாங்க. புதன்கிழமைன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதையா, ஆகையினால இந்த கிழமையிலேயே செஞ்சிருவோம் அப்படிம்பாங்க. வியாழன் வந்துச்சு அப்படின்னா வியாழன் கூடினால் விவாகம் கூடும் அப்படிம்பாங்க. செவ்வாய்க்கிழமை எதுவும் செய்யலாமா அப்படின்னா செவ்வாயோ வெறுவாயோம்பாங்க, வேற நாள் பார்த்துக்கோமா அப்படிம்பாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமைனா கொல்லிக்கு ஆகாது அப்படிம்பாங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை பிறந்துச்சு ஒரு பிள்ளைன்னா ஞாயிறு பிறந்தால் நாய்படாத பாடு அப்படிம்பாங்க. கும்பத்தில் பிறந்தார் ஒருத்தர் அப்படின்னா கும்பராசி சம்பத்துக்கு அதிபதி அப்படிம்பாங்க. சரி, எல்லாத்துக்கும் மேலே மூல நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்தா மூலம் என்றால் முகம் சுளிக்காதீர்கள்னு சொல்லி தினத்தந்தியில் நான் ஒரு செய்தி எழுதினேன். அதுக்கு பிறகு நிறைய பேர் மூல நட்சத்திரத்துக்காரங்க பயமில்லாமல் கல்யாணங்கள்லாம் செஞ்சாங்க. மூலம் என்றால் முகம் சுளிக்க வேண்டாம். அந்த மூலத்துக்கு பொருத்தம் பார்த்ததுக்குரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் இருக்குது. அனுமன் பிறந்ததே மூலம் தானே. மூலத்தில் பிறக்கிறவங்க மூல நட்சத்திரத்தன்னைக்கு அனுமானை போய் கும்பிடலாம். அனுமனுக்கு எத்தனையோ ஆலயங்கள் இருக்குது. நாமக்கல்லில் பெரிய ஆஞ்சநேயர் இருக்கார், சென்னையில் இருக்குது அதே மாதிரி பெரிய ஆஞ்சநேயர் இருக்குது. அதே மாதிரி நம்ம இதில் சுசீந்திரத்தில் இருக்குது. பாசூரக்குடின்னு காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஆஞ்சநேயர் 9 அடி உயரம் உள்ள ஆஞ்சநேயர் இருக்குது. விசுரூப ஆஞ்சநேயர்கள்லாம் எங்கே இருக்காங்க. எந்த ஆஞ்சநேயரை கும்பிட்டாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த நட்சத்திரத்தில் உள்ள முறைக்கு கும்பிடணும். விவாக பிராப்தின்னு சொல்லி கும்பிடணும்னு சொன்னேன். அதில் ஒரு பழமொழி, ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்லி வச்சுட்டாங்க. இது மாதிரி கவிஞர்கள் சொன்ன இதை வச்சு ஆண் மூலம் அரசாளும்னா ஆண்கள் மூலமாக இருந்தால் அரசாளக்கூடிய ஒரு யோகம், பெண்கள் மூலமாக இருந்தால் நிர்மூலமாகி போயிடும்னு கல்யாணத்துக்கு வர்ற போதெல்லாம் இது எடுத்து சொல்கிறது வழக்கம். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆணி மூலம் அரசாளும் கன்னி மூலம் நிர்மூலம்னு அது இருந்திருக்கணுமா. அந்த பழமொழி விளக்கத்தில் வருது. ஆணி மூலம்னா ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா அரசாளும் யோகம் வரும். மூல நட்சத்திரம்ங்கிறது எப்போ வரும் அப்படின்னா அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம்னு வரும். அந்த 27 நட்சத்திரத்தில் அது வரிசைக்கு வரும். ஆணி மாதத்தில் அது எத்தனைக்கு வருதோ அன்னைத்தன ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் ஆணி மூலம் அரசாளும். சரி, ஆணி மாதத்தில் எங்கே சூரியன் இருக்கும் அப்படின்னா மிதுனத்தில் சூரியன் இருக்கும். ரொம்ப அறிவாற்றல் மிக்கவனாக இருப்பாராம். மிதுனத்தில் சூரியனும் புதனும் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பார். வாக்கினாலேயே சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். புத ஆதித்ய யோகம்ங்கிறது செயல்படும். அதே நேரம் கன்னி மூலம் நிறுவனம்னா கன்னி ராசியில் சூரியன் இருக்கிற போது மூலம் வரணுமா. கன்னிராசியில் சூரியன் எப்போ இருக்கும்? புரட்டாசி மாதம் வரும். அப்போ மூல நட்சத்திரம் வருகின்ற பொழுது ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அது பெற்றோருக்கு அவ்வளவு திருப்திகரமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காது. அதுக்கென்று பரிகாரமெல்லாம் இருக்குது. புரட்டாசி மாதம் என்றாலே என்ன, நம்ம விஷ்ணுவை கும்பிடுறோம். விஷ்ணுவுடைய கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுறாங்க, இடைக்கிட தானமெல்லாம் எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க. அது மாதிரி அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை பார்த்து லக்னாதிபதி ராசிநாதன் பார்த்து மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியாக உள்ள அந்த குரு எந்த வீட்டில் இருக்காருன்னு பார்த்து நவாம்சத்தை பார்த்து அதை எந்த கிரகம் பார்க்குதுன்னு பார்த்து அதற்கேற்ற வழிபாடுகளை வைத்துக்கொண்டால் எந்த பாதிப்பும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப இடங்களில் மூல நட்சத்திரத்து பெண்கள் நல்ல வாழ்க்கை நடத்துகிறாங்க. மூலத்துக்கு மூலம் செஞ்சு கூட நல்லா இருக்காங்க. ஆகையினாலே நம்ம ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரகங்கள் அடிப்படையவும் வைத்து நாம் முடிவு செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் தெரிவித்து இதுபோன்ற ஜோதிட பழமொழிகளுக்கான விளக்கங்களை உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிகச்சிறந்த நாள். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நிறைவேறும், தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலை தூரத்திலிருந்து வருகிற தகவல் நல்ல தகவலாகவே இருக்கும். விடுமுறை நாள் என்றாலும் கூட உங்களுக்கு வியாபார விருத்தி சிறப்பாகவே இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தெய்வ தரிசனத்தால் திருப்தி காண வேண்டிய நாள். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திட்டமிட்டபடியே நடைபெறும்.
உங்களுடைய ராசிநாதனாக இருக்கும் சுக்கிரன் சகாயஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். பிறருக்காக நீங்கள் ஏதேனும் வாதிட்டு செயல்பட்டால் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய பங்குதாரர்கள் உங்களோடு தொழிலில் வந்து இணையலாம். உத்தியோகத்தில் கூட இன்று விடுமுறை நாள் என்றாலும் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் சில வேலைகளை கொடுக்கலாம். பணிச்சுமை கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதற்கேற்ற ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. தனாதிபதி சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். புத ஆதித்ய யோகம் செயல்படுகின்றது. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கலை சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் விரும்பியபடி முயற்சிகள் செய்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் 10ஆம் இடத்திலே குரு இருக்கிறார். 10ல் குரு இருந்தால் பதவியில் ஒரு மாற்றம் என்பார்கள். எனவே நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு வேறு மாற்றங்கள் வரலாம். இலாகா மாற்றம் வரலாம். பொது வாழ்வில் இருந்தால் புதிய பொறுப்புகள் வரலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகளெல்லாம் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். எனவே எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நல்ல சிந்தனைகள் வெற்றி பெறப் போகின்றது. உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய புதிய வழிபிறக்கும். திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறாமல் போனாலும் கூட திட்டமிடாத சில காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். குரு பார்வை ராசியில் இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். சொத்துக்கள் வாங்கியதன் விளைவாக ஏற்பட்ட சில பிரச்சனைகள் இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். உதிரி வருமானங்கள் வரும் அளவுக்கு பிள்ளைகளால் கூட உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வரலாம். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். அரவு கிரகங்களின் ஆதிக்கம் கூடுதலாகவே இருக்கிறது. எனவே ஆலய வழிபாட்டால் தான் நீங்கள் அமைதி காண இயலும். ஏற்றமும் இரக்கமும் கலந்த வாழ்க்கை தான் இன்றைக்கு உங்களுக்கு உண்டு. காலையில் வரவு வந்தால் மாலையில் செலவாகிவிடும். காலையில் இன்பமாக இருந்தால் மாலையில் கொஞ்சம் கலக்கமாக வரலாம். என்ன இருந்தாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று அங்குள்ள அரவு கிரகங்களையும் வழிபாடு செய்யுங்கள். குருவையும் வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமைவது போல் இருந்தாலும் பயன் தருமா என்பது சந்தேகம்தான். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருப்பது நல்லது. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலவில்லையே என்று நீங்கள் மனம் தளர வேண்டாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தக்க விதத்தில் கை கொடுக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். 5லிருந்து 9ஆம் பார்வை. 5ம் 9ம் மிஞ்சும் பலன் தரும் என்பதனாலே நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறப் போகின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். பாதியில் இந்த பணி மீதியும் முடியும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக கிடைக்கலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. முன்கோபத்தின் காரணமாக சில முன்னேற்ற பாதிப்புகள் உங்களுக்கு வரலாம். அதை குறைத்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திக்கும் நேரம். உத்தியோக மாற்றம் கூட உங்களுக்கு வரலாம். வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது நல்லது. 2ல் சனி இருக்கின்றார். 2ல் சனி இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே புதிய உத்தியோகத்திலிருந்து உங்களுக்கு இன்று அழைப்புகள் வரலாம். தொலைபேசி வழியில் வரும் அழைப்புகள் உங்களுக்கு நன்மை தருவதாக அமையும். யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மனக்கலக்கம் அகலும் நாள். மதிப்பும் மரியாதையும் உயரும். உதிரி வருமானங்கள் வரும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியலாம். எத்தனையோ முறை பஞ்சாயத்து வைத்தும் உடன்பிறப்புகள் அரசல் புரசலாக இருக்கிறார்களே, ஒத்து வரவில்லையே, எப்பொழுதுதான் பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு இடம் பூமியால் ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் கேட்ட பகுதி உங்களுக்கு கிடைக்கலாம். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். இருப்பினும் நீங்கள் இன்று சிவாலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் நாள். கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். உறவினர்களின் ஆதரவும் உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு அதிகாலையிலேயே நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த நாள் யோக நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.